அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொடி, அப்புறம் பொட்டுக்கடலை இட்லி பொடி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுருக்கோம். அதில் நான் 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னு நல்லா காரமாக சேர்த்துக்கோங்க. மிளகாவை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம். அதே மெஷர்மெண்ட்டில் 1/4 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து வதக்கும் போது நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புளி, ஏன்னா நம்ம தேங்காய் தூள் சேர்த்து நம்ம தேங்காய் பொடி செய்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா செவற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா அமுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா செவர வறுத்து எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் துருவல் பாருங்கள், நல்லா செவர வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம தேங்காய் பொடி அப்படியே மணமாக சூப்பராக இருக்குங்க. இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை பொடி செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு துண்டு பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நான் ஒரு 10 பூண்டு அளவுக்கு எடுத்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. பூண்டு போட்டு செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பூண்டை நல்லா வதக்கியாச்சுங்க. இதை பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்குது, அதனால நான் ஒரு 15 மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நான் மிளகாய் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு மிளகாவோட நெடி ஏறாமல் இருக்கும். உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நான் உப்பு சேர்த்து ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 200 கிராம் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்து நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. கருவை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. சூடாக இருக்குது. நான் இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா பொறன்னு இருக்க அளவுக்கு வறுத்தா போதும். இது ஏன்னா கருவிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இதையும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம். அதை இந்த பொட்டுக்கடலைங்கிறதுனால ரொம்ப ஃபைனாக தாங்க இது மசியும். அதனால் இந்த பொடி கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு பெருங்காயம், அடுத்தது மிளகாய், அடுத்தது பூண்டு, இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அடியில் இருந்தால் தான் நல்லா நேவாக மசியும். பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு மசிஞ்சிரும் பவுட்ரு மாதிரி. அதனால் இதெல்லாம் அடியில் போட்டுட்டு மேலே பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட பொடி நல்லா ஃபைனாக இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. நல்ல பூண்டு வாசனையோட பொடி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலை கொடுத்தா கொஞ்சம் வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுங்க. நல்லாவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இட்லிக்கு தோசைக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். பொட்டுக்கடலை இட்லி பொடி, தேங்காய் பொடி, இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.